திருச்சிற்றம்பலம். நம்ம இருக்க ஊர் வந்து திருப்பாசூர். மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம் தவம் அஞ்சலி சிறப்புடைய ஊர். அம்பாலே இங்கே வந்து தவம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஊர். நம்ம இருக்கிற தொண்டை மண்டலம். தொண்டை மண்டலத்தில் 32 பாடல்பட்ட தலம் இருக்குது. அந்த 32 பாடல்பட்ட தலத்தில் 16வது பாடல்பட்ட தலம் 16 செல்வங்களையும் மீட்டு பெறதுக்கான தலம். இப்போ ஒருத்தவங்க வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்னா, குடும்ப சகிதமாக நான் இருக்கணும், குழந்தை குட்டிங்க வேணும், குறை இல்லாமல் இருக்கணும், நோய் நடி இல்லாமல் இருக்கணும், எனக்கு வந்து வாழ்க்கையில் பதவி உயர்வு கிடைக்கணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும், செல்வம் கிடைக்கணும், மீட்டு பெறணும், இழந்த பொருள் இழந்த பதவி மீட்டு பெறணும், குடும்பத்தில் வந்து பசங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கணும், ஏக நேர்கோட்டில் ஏக சகிதமாக அது இருக்கணும் அப்படின்ற மாதிரி தலம். தோஷம் இல்லாத ஊர். ஏன்னா இது ராகு கேதுக்கு பரிகார தலம். கேதுவே இங்கே விநாயகர் பெருமான் பக்கத்தில் கேதுவே இருக்காரு. 11 விநாயகர் உள்ள ஊர். ஏகதச விநாயகர் 11 அந்த 2 விதமாக பிரதிஷ்டை பண்ணதாக சொல்கிறாங்க. வராக சுவாமியை வந்து வேதங்களை மீட்டு வரும்போது சுவாமியை வந்து பெருமாள் வந்து 11 செல்வங்களை அவரே எழுந்துறாராம். அந்த செல்வங்களை மீட்டு போகிறதுக்காக 11 விநாயகரை பிரதிஷ்டை பண்ணுறார். வைத்திய வீரகர் இந்த எல்லையில் இருக்க திருவள்ளூரில் அவருக்கே வயிற்றுவலி வருது. டாக்டருக்கே வயிற்றுவலி வந்து எங்கே வர்றாங்க, சிவபெருமான் கிட்ட வர்றார். அவர் சூளை நோயை தீர்க்கிறார். அதனால் வாசி தீர ஊர், நம்ம குறைகள் தீர ஊர். இது 3 பாடல்பட்ட தலம். ஆதிசங்கர பகவத்பாதால் சைவத்தில் வந்து அத்வைத்தத்தை வந்து நிலைநாட்டுவார். அவரே வந்து இங்கே ஊருக்கு வந்து எல்லா ஊர்லேயும் போனால் அம்பாளுக்கு வந்து ஸ்ரீசக்கரம் பரிசு பண்ணார். இங்கே சுவாமிக்கு ஸ்ரீசக்கரம் பரிசு பண்ணுங்க, அது ரொம்ப சிறப்பு. அது பக்கத்தில் வந்து சிவபூஜை பண்ண எந்திரம் பரிசு பண்ணுங்க. சிவபூஜை எந்திரம் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி சராசரி மக்கள் வந்து சிவபூஜை பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு வர்றது ரொம்ப கஷ்டம். அகத்தியர் மாதிரி தவசீலருக்கு வந்து சனிகலிங்கம்னு பிரதிஷ்டை பண்ணுவாங்களாம். நினைச்சதெல்லாம் பிடிச்சி லிங்கமாக ஆக்கிடுவாங்க. இப்போ இழிஞ்சி போனீங்கன்னு வச்சுக்கலாம், குற்றால பக்கத்தில் இருவாளுக்கு வந்து ஈஸ்வர் இருக்காரு. மணலில் வந்து லிங்கம் பிடிச்சிருக்காரு அகத்தியர். அவர் வந்து மணல் லிங்கம், இருவாளுக்கு வந்து ஈஸ்வர்னு இருக்காரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ அந்த மாதிரி வந்து பலன் நம்ம மாதிரி சராசரி மக்கள் கிடைக்கணும்னு சொல்லி சிவபூஜை பண்ண யந்திரமாக பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காரு ஸ்ரீசக்கரம் பக்கத்தில். இப்போ ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ண என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, லலிதா பரமேஸ்வரர் வருவாங்க. லலிதா பரமேஸ்வரர் வந்து 64 கோடி யோகினி வந்துருவாங்க. அரூபமாக அங்கே இருக்காங்க. இப்போ வேண்டதை கொடுக்குறது இருக்காங்க. ஒரு யோகினியே வந்து நம்ம கேட்கறதாலும் கொடுத்துருவாங்களாம். அப்போ 64 கோடி யோகினியும் இருக்காங்க. அம்பாள் சாட்சாத் லலிதா பரமேஸ்வரே அந்த நடுவில் சென்டரில் உட்காந்துருக்காங்க. இது மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம் தவம் அஞ்சல சிறப்புடைய ஒரு சுவாமி சுயம்பு. நம்ம உருவாக்கலை, சுவாமியை முளைச்சி வந்த மூர்த்தி. இப்போ இவரோட கனெக்டிவிட்டி எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ அது வந்து நெல்லையப்பராவும் அங்கே இருக்கலாம், இல்லை வந்து மருந்தீஸ்வரரும் திருவான்மையூரில் இருக்கலாம், இல்லை மதுரையில் பார்த்தீங்கன்னா சொக்கநாதராகவும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் கனெக்டிவ் சுயம்பு மூர்த்தியாக கனெக்டிவிட்டி இருக்குது. சுயம்பு மூர்த்தி சுவாமி அம்பாள் தவம் பண்ண ஊர். காஞ்சிபுரம் மாதிரி அம்பாள் இங்கே தவம் பண்ணுறாரு. அம்பாள் பேர் உலகத்தில் நீங்கள் எங்கே கேட்க முடியாது. தன்காதலி தாமும் வாழும் ஊர் போலும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த ஊரில் வந்து என்னெல்லாம் சிறப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஞானசம்பந்த பெருமான் இந்த ஊரில் ஒரு பதிகம் கொடுத்துருக்கார். பொதுவாக ஞானசம்பந்த பெருமான் இந்த ஊருக்கு போனார்னா அந்த ஊரோட சிறப்பு 7 பாட்டில் பாடுவார். ராவணனை 8வது பாட்டில் பாடுவார். சமண சாக்கியர் திட்டுவார். 9வது 10வது பாட்டில் திட்டுவார். 9வது பாட்டில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அண்ணாமலையார் அடிமுடி காணாமல் நின்னதை வந்து சொல்லுவார். இப்போ இந்த ஊரில் வந்து எப்படி சாமியை தொழணும் அப்படின்றது சொல்கிறார். கையால் தொழுது தலை சாய்த்து உள்ளங்க செஞ்சால் போதும். சுவாமி கிட்ட நீங்கள் எதுவும் ஒன்றும் பண்ண வேணாம், உள்ளங்க செஞ்சால் போதும். அவரோட மெய்யார் குறையும் துயரும் தீர்க்கும் விமலனா நெய்யார் தஞ்சலோட வாழும் ஊர் போலும் பைவாய் நாகம் கோடலினும் பாசுரே. நாகம் கூட இங்கே வந்து கோடல் தான் இனம். சுவாமியோட அடியார்னா நாகம் இங்கே துன்பம் பண்ணாது, விஷம் ஏறாது. அதுக்கு வந்து சாட்சியாக வந்து இருக்கு. இந்த கோயில் தலை வரலாறு நம்ம பார்ப்போம். 1500 கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி கரிகால பெருவளத்தான கரிகால சோழன் வந்து கல்லணை கட்ட கரிகால சோழன் இந்த பக்கம் வரும்போது குறும்பங்க வந்து தொல்லை கொடுக்குறாங்க, கப்பம் கட்ட மாட்டேன்றாங்க. ஏன் கப்பம் கட்ட மாட்டேன், எந்த தைரியம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சமணர்களோட இருந்து காளியை மந்திரத்தில் வசியம் பண்ணி ஏவி அம்பு மழையாக பொழிகிற காளி மேலே இருந்த வீரர்கள்லாம் போகிறாங்க, செத்து போகிறாங்க. அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கரிகால சோழன் சோகமாக வந்து இந்த பக்கம் வந்து உட்காந்து சொல்கிறாங்க. அப்போ வேடர்கள் வந்து பார்க்கும்போது பக்கத்தில் வந்து பசுமாடு ஒன்று தானாக வந்து மூங்கில் புதரில் வந்து தானாக மேலே போகுது. மூங்கில் வழி விடுது, உள்ளே போய் பால் கறந்து வந்தது. அது என்னன்னு பார்க்கும்போது வெட்டுற கருவி பேர் வாசி. அந்த வாசி பட்டதுனால வாசீஸ்வரர்னு பேர். வாசின்றது நம்மளோட குறைகள் தீர்க்கிற ஊர். வாசீஸ்வரர் அப்படியும் ஒரு ஊர் உண்டு. கோல்டில் வந்து 18 கேரட்டை பியூரிஃபை பண்ணுறது, 24 கேரட்டை பியூரிஃபை பண்ணுற ப்ராசஸ் பேர் வாசி தீக்கிறது. அப்போ அந்த சுவாமி பேர் வாசீஸ்வரர், நம்மளோட குறையை தீக்கிற பெருமான். அப்போ வெட்டுப்பட்டும் போது ரத்தம் வந்துடுது. அப்போ மன்னர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. சுவாமி சொல்றார், காரணத்தால் தான் நான் வெளிப்பட்டிருக்கேன், நீ குறைய சொன்னால என்ன நினைச்சதுனால வந்து நான் உனக்கு வெளிப்பட்டிருக்கேன், நீ வந்து நான் சொல்லும் போது போ அப்படின்னு நந்தியம் பெருமாள் அனுப்பதான் சொல்கிறாங்க. பைரவர் அனுப்பதான் சிவகண தன் கணத்தை அனுப்பி காளியை வந்து தங்க சங்கிலியை கட்டி இழுத்து வந்துடுறாங்க, ஓரமாக வச்சுறாங்க. அப்போ சுவாமி வந்து ஜெயிச்சு வச்சு குத்துறாரு, கலிகாலம் ஜெயிச்சு குத்துறாரு. அப்போ கூட வந்து குடும்பம் விட மாட்டேன்றாங்க. கிஃப்டா பண்ணி பாம்பை வந்து ராஜாவை வந்து கொண்டுடணும், கும்பாபிஷேகம் பண்ணுவது கொண்டுடணும், அந்த ராஜா இருக்கக்கூடாது, கரிகாலத்தில் வந்து கொண்டுடணும்னு சொல்லி ஏவி கொடுத்துறாங்க. அப்போ தன் அடியாருக்கு ஒரு கஷ்டம்னா சுவாமியே வருவார். ஏதோ ஒரு பாம்பு மாட்டுவார் பாசூர் அடிக்கல. அந்த பாம்பு வந்து 8 துண்டாக வீசுறாரு. 8 துண்டு இன்னைக்கு 8 ஊர் எல்லையாக இருக்குது.
பல்லு வந்தோடம் பல்லரம்பாக்கம், தலை வந்தோடம் தலைகாண்டேசேரி தலைகாஞ்சேரி, வால் வந்தோடம் அரவின்வால் அரண்வாயில், உதடு வந்தோடம் உதப்ப, ஈரல் வந்தோடம் ஈக்காடு, பெரும்பு வந்தோடம் பெரும்பாக்கம், அந்த மாதிரி வந்து ஊர்கள் இருக்குது. எல்லா ஊர்லேயும் சிவன் கோயில் இருக்குது. சுவாமியோட எல்லையா சிவன் கோயில் இருக்குது. அரண்வாயில் கூட பார்த்தீங்கன்னா திரு தாளீஸ்வரர்னு சிறப்பான சுவாமி இருக்கார். தாலி, அதாவது அந்த காலத்தில் வந்து தாலி வந்து இந்த ஊர், இந்த பெண்ணை வந்து நான் இந்த ஊர் சாட்சியாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், தாலி பனைமரத்தில் வெரைட்டியை பனைமரத்தில் வந்து சாட்சியாக வந்து ஓலையில் எழுதி அதை கட்டுவாங்களாம். அதுக்கப்புறமா தான் தங்க தாலி வந்துருக்கு. அந்த மாதிரி வந்து ஊர்கள் சிறப்பாக ஊர் உண்டு. இத்தனையும் கரிகால சோழன் வந்து எல்லையா கொடுத்ததா செவி வழி செய்தி, சுவாமியே எல்லையா கொடுத்ததா செவி வழி செய்திருக்கு. அது ரெக்கார்டு கிடையாது, நமக்கு செவி வழி செய்திருக்கு. ஆனால் கோயில்களுக்கு அது உறுதி தான், உண்மைதான். அப்போது ஞானசம்பந்த பெருமான் இன்னொன்று சொல்கிறார், இந்த ஊரில் வந்து நீங்கள் வந்து பகுவாய் நாரை ஆரல் வாரும் பாசூரே, முல்லை பல்லரும்பீனும் பாசூரே, பாசி படர்ந்த பாசூரே, சோலை சுவந்த பாசூரே, நிலவள நீர்வளம் உள்ள ஊர். 1300 வருஷத்துக்கு முன்னாடி ஞானசம்பந்த பெருமான் பாடிட்டு போயிருக்கார். இன்னும் நிலவள நீர்வளம் உள்ள ஊர், சிறப்பான ஊர். திருநாவுக்கரசு பெருமான் இந்த 3 பாடப்பட்ட தலம். திருநாவுக்கரசு பெருமான் ரெண்டு பாடல் கிடைச்சிருக்கு, நமக்கு பதிகம் கிடைச்சிருக்கு. 5ஆம் திருமுறை குறுந்தொகையில் ஒரு பதிகமும், 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்தில் ஒரு பதிகமும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகம் கிடைச்சிருக்கு. சுந்தரர் பாடினது நமக்கு கிடைக்கப்படல, வைப்பு தலமாக பாடுறார். பேரூர் உரை பட்டி பிறவாவ நெறியான பாரூர் பலவும் பரவப்படை பாசூரமான சொல்றார். திருப்பரங்குன்றத்தில் பாடும்போது தென்னா தென்னா தெத்தனா என பாடி சில பூதமும் பன்னான் வரை பாசூர் உளிர் அப்படின்னு பாடுறார். அப்புறமா நாவுக்கரச பெருமான் வந்து சிதம்பரத்தில் பாடும்போது கூட என்ன சொல்றாருன்னா, பூதங்கள் வந்து அவை பாடுறது கூட வந்து பாசூர் பெருமான் இருக்கிறாரு. பாகப்பொழுதெல்லாம் பாசூர் அப்படின்னு சொல்லி குறிப்பாக சொல்றாரு. இந்த ஊர்ல வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு, ரொம்ப சிறப்பான பாட்டு பார்த்தீங்கன்னா 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்தில் வந்து நாவுக்கரச பெருமான் சொல்றாரு. திருத்தாண்டக செம்மல் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இணைவொருவர் தாமல்லார் யாரும் இல்லார், இடைமருதோடைய கம்பத் என்றும் நீங்கார், அனைவரியர் யாவருக்கும் ஆதிதேவர் அருமந்த நன்மையெல்லாம் அடியாருக்கு இவர். தன் அடியார ஒருத்தர் யார் ஒருத்தர் இந்த விபூதியை பூசுறாங்களோ, இந்த ருத்ராட்சத்தை தருகிறாங்களோ, இந்த ஊர் சுவாமி கிட்ட வந்து வாசீஸ்வரா, பாசுநாதா, வேலுநாதா, பசுபதீஸ்வரா ஏதாவது ஒரு பேர் சொல்லி பரவுறாங்களோ அவங்களோட குறைய கட்டாயமா தீர்த்துவார். அடியார் கீவர் அருமந்த நன்மை அடியார் கீவர் தனமுழுகு பொடியாடும் செக்கர்மேனி தத்துவனை சார்ந்த அகிலின் அலர் தோய்ந்த பனைமுலையால் எம்பாகனை பாசூர் மேய பரஞ்சுடரை அடியே உய்ந்தவாறே கண்டு அடியேன் உய்ந்தவாறேன்னு சொல்றாரு. இந்த ஊர் அம்பாளு பேரு தன்காதில், உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது, தன்காதில் தாமும் வாழும் ஊர் போலும் அப்படி சொன்னார். குடும்ப சகிதமாக இருக்க ஊர். கேது வந்து உள்ள ஊர், ஞானத்துக்கான ஊர். இது கிரகணத்தப்போ கூட இந்த கோயில் நட சாத்த மாட்டாங்க. இவ்வளோ சிறப்புடைய ஊர். நம்ம வந்து அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ சுவாமிக்கு வந்து அப்போ நம்ம என்ன பண்ணோம்? சாமி எதையும் எதிர்பார்க்க போதில்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு ஃப்ரீ டைம் வந்தால் வந்து இந்த சுவாமியோட துணியை துவச்சி கொடுக்கலாம், விளக்கு க்ளீன் பண்ணலாம், பெருக்கலாம். அப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம 7 பிறவிக்கு, என் அப்பா வழி 7, என் புள்ள வழி 7, என் ஒய்ஃப் வழி 7, 7 பிறவிக்கும் செஞ்சக்கூடிய குறைகள் பாவத்தை போய்க்கிறோம். ஏன்னா எல்லா திருமுறையிலும் பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்த பெருமான் இருக்கட்டும், நாவுக்கரச பெருமான் இருக்கட்டும், சுந்தர பெருமான் இருக்கட்டும், என்ன சொல்றாங்க அப்படின்னு வினை நீக்கம். இப்போ இந்த பிறவி எடுத்து நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம குறைகள் இருக்குது, அப்போ சாமி கிட்ட வந்து முறையிடும். அப்போ இங்கே வந்து நான் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவேன், கொடுக்கையில்லா வரந்தரும் கோயிலில் எம்பெருமான் சுவாமி ரெடியா இருக்காரு. இந்த கோயிலில் பல சூட்சமம் இருக்கு. இப்போ இந்த சுவாமி நீங்க பார்க்கணும்னா பஞ்சாட்சர படியே தான் போவீங்க, வாழ்க்கையில் முன்னுக்கு போயிடுங்க. வாசீஸ்வர பெருமான் பார்த்தாலே வாழ்க்கையில் முன்னுக்கு போயிடும். கொடுக்கையில்லா வரந்தரும் கோயில் நம்ம. அப்போ நான் புதுசாக பார்க்குறவங்ககிட்ட சொல்லுவேன், சேலஞ்சே பண்ணுவேன். இப்போ நீங்கள் வந்து அரைகுறையாக தெரிஞ்ச ஜோசியக்காரன் ஒன்று சொல்லுவான், சகாதேவன் முழுசாக கற்றுக்கிறான், அவனுக்கே தெரியாது மகாபாரதத்தில் அவங்க அண்ணன் கர்ணன் எது மறைக்கப்படுமோ அது மறைக்கப்படும். அப்போ எது தெரியாதோ தெரியாது, ஜோசியக்காரனுக்கே தெரியாது அவன் எப்போ சாப்பிட்றான். ஆனால் இங்கே வந்து அப்போ எனக்கு வந்து இந்த கட்டத்தில் இல்லை அப்போ சாமி அப்படின்னா, அப்படி வாங்க நீங்கள் வந்து நில்லுங்க, சாமி கிட்ட வந்து நின்று குறைய சொல்லுங்க, உங்களோட குறைய வந்து மங்களமாக்கி கொடுப்பார். சுவாமி வந்து ஒரு 2-3 மாசத்துல அதுக்கு வழி கட்டுவார், 1 வருஷத்துல கட்டாயமாக நடத்தி கொடுப்பார். கொடுக்கையில்லா வரந்தரும் எம் கோயிலில் எம்பெருமாறு. அந்த மாதிரி குறுந்தொகையில வந்து திருநாவுக்கரசர் என்ன சொல்ற, முந்தி மூவையில இது முதல்வனார் சிந்திப்பார் வினை தீர்த்திடும் செல்வனார். நீங்க எந்த இலையில இருந்து வாசீஸ்வரா, பாசுநாதா, பசுபதீஸ்வரா ஏதாவது ஒரு பேர் சொல்லி சாமியை நிந்திச்சிங்கன்னா கட்டாயமாக குறைய தெரியாது. முந்தி மூவையில இது முதல்வனார் சிந்திப்பார் வினை தீர்த்திடும் செல்வனார். அந்திக்கோன் சந்திரனுக்கு பாவ விமர்சனம் தருது. அந்திக்கோன் தனக்கு அருள் செய்தவர் பந்தி செஞ்சடை பாசூர் அடிகளே அப்படின்னு சொல்றாரு. சிவாயனம கட்டாயமா எல்லாம் வல்ல முருகப்பெருமான் வந்து குடும்ப சகிதமா, விநாயகர் வந்து 11 விநாயகர் ஏகதச விநாயகராக இருக்காரு, குடும்ப சகிதமா இருக்காரு. அம்பாள் நித்திய கல்யாணியா வலது பக்கம் இருக்காங்க, கல்யாண கோலத்தில் இருக்காங்க, வலது பக்கத்தில் இருக்காங்க. நம்ம எல்லாம் கிடைக்கக்கூடிய கோயில். பைரவர் சொர்ண பைரவர், காளி சொர்ண காளி. இங்க காளியே இந்த ஊர்ல நிறைய சரௌண்டிங் ஊர்லலாம் குலதெய்வமா இருக்காங்க. காளி சொர்ண காளி, இவ்வளவு சிறப்புடைய ஊர். நீங்க ஒரு வாட்டி வந்து கட்டாயமா பாருங்க, சாமியை பரவுங்க. சாமிக்கு தமிழ் பிடிக்கும், அதனால வந்து தமிழ்ல பாடுங்க, தமிழ்ல பேசுங்க. ஏதாவது உங்களுக்கு வந்து உத்தரவு கிடைக்கும். ஒன்றும் கோபுரத்துக்கு கிளி பேசுவோம்,
விளக்கு வந்து அசைஞ்சு கொடுக்கும், மணி அடிக்கும், ஏதாவது ஒரு பூ விழும், ஏதாவது உங்களுக்கு வந்து அறிகுறி காட்டும். அப்போ வந்து நீங்கள் வந்து சுவாமியை வந்து நீங்கள் நினச்சிக்கலாம், நீங்கள் வந்த காரியம் வந்து கட்டாயமாக ஜெயமாயிடும்னு. சிவாயினமா கட்டாயமாக வந்து பாருங்க, பேசுங்க சாமியை பற்றி. கச்சை செய்யறவர் போலும், கரையணி மிரட்டர் போலும், பிச்சை கொண்டு உண்பர் போலும், பேரொருளாளர் போலும், இச்சையால் மலர்கள் தூவி இரவிடும் பகல் தம்மை நச்சுவார் கிணியர் போலும், நாகதி சரவண. நாளே இளையன் எவ்வளோ இளையராஜா பாட்டெலாம் பாடுறீங்க, எந்தெந்தோ பாட்டாக பாடுறீங்க. வாய்மொழி கேட்ட பாட்டை வந்து பாடுறது வந்து வாய்மொழின்னு சொல்லுவாங்க தேவாரத்தில். இப்போ அந்த மாதிரி வாய்மொழி வந்து நீங்கள் பாடுங்க கட்டாயமா. பொன்னும்மை பொருளும் தருவானே, போகமும் திருவும் புனைப்பானே, பெண்ணை என்படைய பெருப்பானே, பழையலாம் பணி தவிர பணிப்பானே, இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானே எளிவந்த பிறனை, அன்னம் வைகும் பழனத்தடி ஆரூரானே மறக்கடுமாமே. சரி.